ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆர்பிஐயோட அசிஸ்டண்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ நீங்கள் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் www.rbi.org.in அப்படின்ற ஆர்பிஐ வெப்சைட்டில் போய் எடுத்துக்கலாங்க. போஸ்டோட எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி போஸ்டோட எலிஜிபிலிட்டி செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ எங்கே அப்ளை பண்ணலான்னா நம்ம ஆர்பிஐயோட வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்னு பாருங்கள். ஸோ வெப்சைட் லிங்க் ஓப்பன் டேட் வந்து நேற்றுலேருந்துங்க செப்டம்பர் 13 அக்டோபர் 4 வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க. ஃபீஸும் அதே இன்டர்வலில் நீங்கள் ஆன்லைனில் கட்டிக்கலாம். ஸோ டென்டேட்டிவாக என்னைக்கு டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபரில் டெஸ்ட் வருதுங்க. அக்டோபர் 21 அண்ட் 23. மெயின்ஸும் டென்டேட்டிவாக என்னைக்கு இருக்கும்னா டிசம்பர் 2 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் வந்து எங்கே எழுதணும் அப்படின்னா http://cgrs.ibps.in இந்த இதுக்கு நீங்கள் உங்களோட மெயிலை அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தீர்த்து வைப்பாங்கங்க. ஸோ அதில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் கொடுக்கணும்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் 2023 அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட் கொடுத்து நீங்கள் எழுதியிருக்கணுங்க. மொபைல் ஃபோனும் இல்லை வேறு ஏதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸோ கொண்டே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக டோட்டலாக 450 வேகன்சிங்க. ஆனால் சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சிஸ் வந்து 13 வேகன்சி தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்துக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்கங்க, சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 20 to 28 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ என்னைக்கு வந்து 28 கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னா, அதாவது 1995 இருந்து 2003 பிறந்தவங்க தான் எழுத முடியும். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாருங்கள். எஸ்சியா எஸ்டியாக இருந்தால் 33 இயர்ஸ் வரைக்கும் எழுதலாம். ஓபிசி 31 இயர்ஸ் வரைக்கும். அப்புறம் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு வந்து ஜென்ரலாக இருந்தால் உங்களுக்கு இன்னொரு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஓபிசியாக இருந்தால் 13 வருஷம், எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 15 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குங்க. டிவோர்ஸி உமன் அந்த மாதிரி ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா 35 இயர்ஸ் வரைக்கும் எழுதிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 40 இயர்ஸ் வரைக்கும் எழுதிக்கலாங்க. ஸோ ஏற்கனவே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வரைக்கும் ஒன்று வேலை பார்த்த அளவுக்கு உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும், இல்லாட்டினா அதிகபட்சம் 3 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்கும்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதாவது சென்னைனா தமிழ் தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி பெங்களூர்னா கன்னடம் தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி எந்த சென்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதோட ரீஜனல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணுங்க. ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரியாவது முடிச்சிருக்கணும், அதில் 50 மார்க்காவது மினிமம் எடுத்திருக்கணுங்க. பேட்டர்ன் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள். பேட்டர்னில் வந்து இங்கிலீஷ் இருக்க போது, ஆப்டிடியூட் இருக்க போது, ரீசனிங் இருக்க போது. கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் இங்கிலீஷ் 30 கொஸ்டின், நியூமெரிக்கல் எபிலிட்டி ஆப்டிடியூட் 35 கொஸ்டின், ரீசனிங் 35 கொஸ்டின். மார்க்குமே அதே மாதிரி தாங்க, ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. டோட்டல் டைமும் நம்ம யூஸ்வலாக பேங்க் கிளரிக்கல் எக்ஸாமுக்கான டைம் தான் 20 minutes ஃபார் ஈச் செக்ஷனுங்க. ஸோ யூஸ்வலாக செலெக்ஷன் எப்படி இருக்க போது, ஒரு ப்ரிலிம்ஸ் இருக்க போது, ஒரு மெயின்ஸ் இருக்க போது, ப்ளஸ் ஒரு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டும் ஒன்று இருக்க போதுங்க. ஸோ இது மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரீசனிங்கை வந்து 40 கொஸ்டின்ங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40 கொஸ்டின், நியூமெரிக்கல் எபிலிட்டி 40 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ் தனியாக 40, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் தனியாக 40, மொத்தத்தில் 200 மார்க்குக்கு. ஆனால் டூரேஷன் வந்து பாருங்கள், கம்ப்யூட்டருக்கு மட்டும் 20 minutes, ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 25 minutes, மித்த எல்லாத்துக்கும் 30 minutesங்க. மொத்தமாக 135 minutesக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சினா அஃபீஷியல் லாங்குவேஜை செக் பண்ணுவாங்க, இல்லாட்டினா உங்களோட லோக்கல் லாங்குவேஜை செக் பண்ணுவாங்க. கொஸ்டின்ஸ் வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்குங்க. ஒவ்வொரு அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டு செக்ஷன் வைஸ் கட் ஆஃப் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி முடிச்சாதான் மெயின்ஸ்க்கு போக முடியும். நெகட்டிவ் மார்க் இருக்குது, ராங் கொஸ்டினுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. எவ்வளோனா 0.25 நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ எவ்வளோ பேரை ஆள் எடுக்கிறாங்க அப்படின்றது வந்து அது வந்து அந்த பேங்க் ஆர்பிஐ தான் டிசைட் பண்ணுறாங்க. யூஸ்வலாக ப்ரிலிமினரியில் நம்பர் ஆஃப் அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேர் அப்படின்ற ஒரு ரேஷியோவில் 1:10 ரேஷியோவில் ப்ரிலிம்ஸில் செலக்ட் பண்ணுவாங்க. மெயின்ஸில் அதாவது ப்ரிலிம்ஸில் பாஸ் ரிசல்ட் போகும்போது 1:10. இப்போ 13 வேகன்சிஸ் அப்படின்னா
130 பேர் இது பண்ணுவாங்க. மெயின்ஸுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது 1:2, அதாவது 13 வேகன்சினா 26 பேர் மட்டும்தான் மெயின்ஸ் வந்து போவீங்க. மெயின்ஸ் முடிஞ்சு இன்டர்வியூக்கு போவீங்க. வேறு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தால் உங்களோட கால் லெட்டரில் பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்கங்க. அதே மாதிரி ரிசல்ட்டுமே பேங்க்கோட வெப்சைட்டில் தாங்க கிடைக்கும். ஒரு செஷனுக்கு மேலே உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும், பேட்ச் வைஸ் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்ட் டெஸ்ட் வந்து மேண்டேட்ரிங்க. ஸோ ஃபைனல் செலெக்ஷன் வந்து எதை பொறுத்துனா உங்களோட ஆன்லைன் டெஸ்ட்டு ப்ளஸ் இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு, மெடிக்கல் ஃபிட்னஸ்ஸு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் பேங்க் வந்து ஒரு முடிவு எடுத்து உங்களை எடுத்துக்கிறோங்க. ஸோ நீங்கள் மெடிக்கலி ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் வந்து பயோமெட்ரிக், உங்கள் கை ரேகையை வச்சு தான் நீங்கள் யார் அப்படின்றத இது பண்ணுவாங்க. மேபி ஆதாரோட லிங்க் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தம்ப் இம்ப்ரெஷனாகவும் இருக்கலாம், இல்லை ஐரிஸ் ஸ்கேனாகவும் இருக்கலாம், கண் இமை ஸ்கேனாகவும் இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த சென்டரில் அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே தாங்க உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டருமே அலாட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சேஞ்ச் ஆஃப் சென்டரை ரிக்வஸ்ட் பண்ண முடியாதுங்க. ப்ரிலிம்ஸுக்கு நிறைய சென்டர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மெயின்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நம்பர் ஆஃப் சென்டர்ஸ் வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 47,000 கிட்ட அசிஸ்டண்ட்டே கொண்டு போகிற மாதிரி இருக்குங்க. இதில் என்னென்ன அலவன்சஸ்லாம் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு தங்குறதுக்கு வீடு கொடுத்துருவாங்க, பேங்க்ஸ் அக்கமடேஷன் கொடுத்துருவாங்க, நியூஸ் பேப்பர் அலவன்ஸு, ப்ரீஃப் கேஸு, புக்குக்கு அலவன்ஸு, ஃபர்னிச்சருக்கு, ஹாஸ்பிட்டல் அலவன்ஸு அதெல்லாம் கொடுத்துட்றாங்க. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ஃபெஸ்டிவல் அட்வான்ஸு, எல்எஃப்சி, லீவ் ஃபேர் கன்செஷன், ஹவுசிங் லோன், பர்சனல் லோன் வந்து ஸ்டாஃப் ரேட்டில் கொடுப்பாங்க, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுப்பாங்கங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து சிபிஎஸ் தான் உங்களுக்கு இருக்குது, கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் தான் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ப்ரொமோஷனுக்கும் எலிஜிபிள், எக்ஸாம் எழுதி நீங்கள் அடுத்து ப்ரொமோஷன் ஆகிக்கலாம். ஸோ இனிஷியலாக நீங்கள் எந்த கேடரில் எழுதியிருக்கீங்க, அதாவது தமிழ்நாடு கேடர்னால் தமிழ்நாடு இருக்கிற ஆஃபீஸில் தான் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்க. ஸோ எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடிக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்கங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கேயே லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் இதுக்குள்ளே போயிடும். ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு ஃபோட்டோகிராஃபும், ஒரு ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃப், ஸ்கேன்டு சிக்னேச்சரும் வேணுங்க. ஸோ அந்த அட்மிட் லெட்டர் இல்லை கால் லெட்டரை உங்கள் மெயில் ஐடிக்கு தான் அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் கரெக்டான மெயில் ஐடி கொடுத்துருங்க. அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணும், ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் 2023ன்ற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து உங்களோட நேமு, உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸு, இமெயில் ஐடி எல்லாத்தையும் போடுவீங்க. ஒரு ப்ரொவிஷ்னல் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஒரு டெம்ப்ரவரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, ஒரு பாஸ்வேர்டும் கொடுப்பாங்க. அது சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணிடும், ஸ்க்ரீனில் தெரியும். இதை ரெண்டையுமே கேண்டிடேட் நோட் பண்ணிக்கணும். இதே இதை இண்டிகேட் பண்ணி உங்களுக்கு ஒரு இமெயிலும் ஒரு எஸ்எம்எஸுமே வருங்க. அடுத்து என்ன பண்ணும், இந்த கேண்டிடேட் வந்து இஸ் அன்னேபிள் டு, ஸோ இன்றைக்கே நீங்கள் ஃபுல்லாக அப்லோட் பண்ணி முடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு திரும்பியும் நீங்கள் லாகின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பேர், உங்கள் அப்பா இல்லை ஹஸ்பண்ட் பேர் இதெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கணுங்க. உங்கள் ஐடி ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும். ஸோ இதில் ஏதாவது ஒரு சேஞ்ச் இருந்ததுன்னா உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு தடவை 1க்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டன் கொடுங்க. இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் ஃபோட்டோவையும் உங்கள் சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ண சொல்லும். அது என்ன கேபி எல்லாமே வந்து ஸ்கேனிங் அண்ட் அப்லோடிங் ஆஃப் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சோடனே ப்ரிவ்யூ டேப்பை போய் பாருங்கள். எல்லாம் கரெக்டாக இருந்தால் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட்டு கொடுங்க, உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேக்குள்ளே போகும். பேமெண்ட் முடித்தோடனே சப்மிட் பட்டன் கொடுத்துருங்க. ஸோ சேஞ்சஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டனை அமுக்கினதுக்கப்புறம் செய்ய முடியாதுங்க. அதனால் 1க்கு 2 தடவை சரி பார்த்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்ற பட்டனை அமுத்திடுங்க. ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி நேம் தான் நீங்களும் கொடுக்கணும். ஒரு சிலர் இனிஷியலை முன்னாடி போட்டிருப்பாங்க, ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபில் பின்னாடி இருக்கும், அந்த மாதிரிலாம் வேணாங்க. ஐடி ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அப்படியே நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் பாருங்கள், நேம் ஆஃப் தி கேண்டிடேட், கேட்டகரி, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன், அது எதுலேயுமே நீங்கள் வந்து மாற்ற முடியாது. ஒன்ஸ் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன எதையுமே நீங்கள் மாற்ற முடியாதுங்க.
ஸோ ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்காம விட்டீங்க, ஃபோட்டோ அப்லோட் பண்ணாமல் விட்டீங்க, இல்லை வந்து ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து இன்வேலிட் ஆகிடுவீங்க. ஸோ க்ளோசிங் டேட்டுக்கு ரொம்ப முன்னாடியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ஏதாவது டெக்னிக்கல் எரர் இருந்தால் அதுக்கு RBI பொறுப்பு எடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, அது சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேமெண்ட் கேட்வேயோட இன்டகிரேட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து டெபிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் வெயிட்னு சொல்லும்போது வெயிட் பண்ணுங்கள், தேவையில்லாமல் ரெஃப்ரெஷ் பட்டனையோ பேக் பட்டனையோ அமுத்திராதீங்க அப்படின்னு சொல்லுது. யூஸ்வலாக நம்ம ஆன்லைன் பேமெண்ட் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் வந்து கிடைக்கும். அப்போ ரிசிப்ட் வரல அப்படின்னா உங்கள் பேமெண்ட் நடக்கலைன்னு அர்த்தங்க. ஸோ இந்த ரிசிப்டை பிரிண்ட் அவுட் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மையும் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து உங்களால் ஜென்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியலனாலும் உங்களோட அப்ளிகேஷன் த்ரூ ஆகலை அப்படின்றது அர்த்தம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண விண்டோவை, அதாவது அந்த ப்ரௌசர் விண்டோவை ஒன்ஸ் அப்ளிகேஷன்லாம் பண்ணி முடித்தோடனே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் பேமெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷனை உங்களை பிரிண்ட் எடுக்க விடுவாங்க. ஸோ நீங்கள் ஒரே ஒரு ஆஃபீஸ்க்கான வேகன்சிக்கு தான் நீங்கள் கால் ஃபார் பண்ண முடியும். சப்போஸ் இப்போது கேரளாலேயும் வேகன்சி இருக்குது, தமிழ்நாட்டிலையும் வேகன்சி இருக்குன்னா நான் ரெண்டுலேயுமே போய் எழுதிடுவேன் அப்படின்னு சொல்லி ரெண்டுலேயுமே அப்ளை பண்ணாதீங்க. உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அந்த ஆஃபீஸ்க்கு மட்டும் தான் நீங்கள் எழுத முடியும். ஸோ எந்த பிரிண்ட் அவுட்டும் நீங்கள் RBIக்கு சென்ட் பண்ண வேண்டாம். இது தவிர வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் லேட் ரிப்போர்ட்டிங்க்கு என்ன பண்ணணும், வேறு ஏதாவது டீவியேஷன்னா என்ன பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஒரு தடவை வாசித்து பார்த்துருங்க. ஸோ ஸ்கேனிங் த ஃபோட்டோகிராஃப்க்கு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ரீசன்ட் பாஸ்போர்ட் ஸ்டைல் கலர் ஃபோட்டோகிராஃபாக தாங்க இருக்கணும். பிக்சர் வந்து கலரில் தான் இருக்கணும். அது வந்து பேக்ரவுண்ட் வந்து லைட் கலரில் இருக்கணும். நீங்கள் கேமராவை தான் பார்த்துருக்கணும். நல்ல ஒரு வெயிலான நாள், நல்ல வெளிச்சம் இருக்கிற இடத்துல எடுத்திருக்கணும். ஸோ கிளாஸஸ் போட்டு எடுக்கலாம், ஆனால் அது வந்து கிளார் அடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் கேப்போ ஹேட்டோ இல்லை டார்க் கிளாஸஸோ அதெல்லாம் எடுக்கக்கூடாது. டைமென்ஷன் வந்து 200 to 230 பிக்சல்ஸில் இருக்கணும். இல்லை சைஸ் ஆஃப் த ஃபைல் வந்து 20 to 50 கேபிக்குள்ளே இருக்கணும். 50 கேபிக்கு மேலே இருந்தால் DPI ரெசல்யூஷன் இல்லைன்னா நம்பர் ஆஃப் கலர்ஸ் எக்ஸெட்ரா அந்த மாதிரி ஏதாவது செட்டிங்ஸை குறைச்சி இங்கே கொண்டு வந்துருங்க. சிக்னேச்சர் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் இமேஜ். ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் பண்ணுங்கள், பிளாக் இங்க் பென் வச்சு சைன் பண்ணுங்கள். அதோட டைமென்ஷன் எவ்வளோ இருக்குன்னா 140 to 60 இருக்கணும். அதாவது 10 to 20 KB தான் இருக்கணும் சிக்னேச்சர். லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து 20 to 50 KBக்குள்ளே இருக்கணுங்க. ஸோ ஸ்கேன் பண்ண இமேஜ் 20 KBக்குள்ளே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. தம்ப் இம்ப்ரெஷனுமே ஒயிட் பேப்பரில் தம்பை வச்சு போட்டுங்க. அதை வந்து JPEG ஃபைலாக சேவ் பண்ணுங்கள். அதோட டைமென்ஷனும் கொடுத்துருக்காங்க, அதோட ஃபைல் சைஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு டிக்ளரேஷன் இன் இங்கிலீஷ் நீங்கள் கிளியராக ஒயிட் பேப்பரில் பிளாக் பென்னை வச்சு தாங்க எழுதணும். அதுவும் ஒரு இமேஜ் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வச்சுருக்கணும். டைமென்ஷன் வந்து 800 to 400 பிக்சலாக இருக்கும். ரெசல்யூஷன் வந்து 200 DPI வந்து ப்ரிஃபர்டு. ஓகேங்களா? இதோட சைஸும் 50 to 100 KB. ஸோ 3 இது ஃபோட்டோ, சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன், டிக்ளரேஷன். சரிங்களா? இந்த 4 விஷயங்களை நம்ம செய்ய போகிறோங்க. ஸோ இந்த டிக்ளரேஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சிக்னேச்சர் தான் அவங்க கால் லெட்டரில் போடுவாங்க. இனிமேல் கேபிட்டல் லெட்டரில் எழுதிடாதீங்க. ஸோ ஸ்கேனிங்கோட ப்ரொசீஜரும் அப்லோடிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸோட ப்ரொசீஜரும் சொல்லியிருக்காங்கங்க. ஸோ அப்லோட் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். அதில் நம்ம வந்து சிக்னேச்சர் போட தெரிஞ்சவங்களாக இருந்தால் சிக்னேச்சர் போடுவோம். அங்கே தம்ப் இம்ப்ரெஷன் கேட்டிருந்தா நீங்கள் தம்ப் இம்ப்ரெஷனே அப்லோட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எல்லாத்தையுமே தான் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓப்பன் ஆர் அப்லோடு யூஸ்வலாக நம்ம பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிட வேண்டிதான். ஸோ நீங்கள் இந்த ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எல்லாமே அவங்க சொன்னபடி நீங்கள் அப்லோட் பண்ணால் தான் உங்கள் அப்ளிகேஷன் வந்து பாஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு சில டிஸ்க்ளைமர்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. எல்லாரும் அப்ளை பண்ணிடுங்க. ஆல் த வெரி பெஸ்ட்டுங்க. தேங்க்யூ.